அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில அவங்க மேல வருவதற்கு, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவங்கள்ட்டயே ஆண்டவர் சில தீர்க்க தரிசனங்களால் பேசியிருப்பார், சொப்பனங்களால் பேசியிருப்பார், வாக்குத்தத்தங்களால் பேசியிருப்பார். அப்படி பேசியிருக்கும்போது எதிர்மறையான சில சூழ்நிலைகள் நடக்கும். குடும்பத்தாரே விரோதமா எழும்புவாங்க. சுற்றுப்புறத்தாரே விரோதமா எழும்புவாங்க. எல்லாமே எதிர்மறையா நடக்கும். ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா, இதுதான் உங்க வாழ்க்கைக்கு உயர்வுக்கான ஒரு காரணம். இந்த இடத்துல தான் நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள். நான் ஒரு அருமையான வேத வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தன்னை குழியில் போட்ட, தன்னை விற்று போட்ட சகோதரர்களிடத்திலே இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. ஆனா இப்ப இருக்கிற அந்த பஞ்சத்துல எல்லாரையும் காக்குதற்கு ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ யாக்கோபு மரித்து போயிருப்பார். யோசேப்பு பழி வாங்கி விடுவானோ என்று பயந்து கொண்டிருந்த போது இந்த வார்த்தையை சொல்லி அவங்க குடும்பத்தை எல்லாம் ஆதரிக்கிறத நாம வேதத்துல வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது யோசேப்பு உன்னத இடத்துல இருக்கிறார். ஆனா அவர் கடந்து வந்த பாதையை பாருங்களேன். அந்த உன்னத இடத்து வருவதற்கு யாரு காரணம்? யோசேப்பினுடைய சகோதரர்கள். யாக்கோபு யோசேப்ப அனுப்புகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி திட்டம் போட்டார்கள். பிற்பாடு குழியில் போட்டு மீதியானியர் கையில விற்று விடுகிறார்கள். மீதியானியர் தெரிந்து போத்திபார்ட்ட போறாரு. போத்திபார்ட்ட இருந்து சிறைச்சாலை போனாரு. பின்பாக தான் உயர்த்தப்படுகிறார். அப்ப அந்த காரணம் யாரு? அவனுடைய சகோதரர்கள். அவனுடைய சகோதரர்கள் குழியில் போட்டு விற்காமல் இருந்தால் இது நடந்திருக்குமா? 105ஆம் சங்கீதத்துல 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா கட்டவிழ்க்க சொன்னான், ஜனத்தின் அதிபதி உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? அவரே யோசேப்பை அனுப்பினார். அவன் சிறையாக விற்கப்பட்டான். அப்ப இது ஆண்டவருடைய திட்டம் தான். அவன் சகோதரர்கள் விற்பதற்காக வைத்திருந்த அந்த சூழ்நிலை கூட ஆண்டவருடைய திட்டம் தான். அப்போ அந்த யோசேப்பு எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வைத்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இடையில ஒண்ணுமே பேசல. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாம் இருந்தாலும், சில நேரத்துல இப்படிதான் ஆண்டவர் சில விஷயங்கள நமக்கு செய்வார். எனக்கு ஒரு தம்பி தெரியும். அவன் சரியா படிக்க மாட்டான். அவங்க பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, சகோதரர்கள் திட்டுவாங்க, உறவினர்கள் திட்டுவாங்க. எப்ப பார்த்தாலும் அவன் திட்டு வாங்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்குள்ள ஒரு வெறி வந்தது. எல்லாரும் என்ன திட்டுறாங்க, எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க. அதனால நான் படித்து மேல வரணும்னு சொல்லி ஒரு வெறித்தனத்தோடு கூட படிக்க ஆரம்பிச்சான். படித்து நல்லா படிச்சு மேல வந்தான். இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு அவன் தான் ஆதரவு. அவன் ஒரு நாள் சொன்னான், அங்கிள், நான் இந்த இடத்துக்கு வருகிறதற்கு காரணம் எங்க அப்பா, அம்மா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து என்ன திட்டுனதுனாலதான். அந்த சந்தித்த அவமானங்கள் தான் என்ன உயர்ந்த இடத்துல கொண்டு வந்தது. அது போல ஆண்டவர் செய்வார். சிலரை எழுப்பி உங்களை வேதனைப்படுத்த வைப்பாரு. சிலர் எழுப்பி உங்களை குறை சொல்ல வைப்பாரு. சிலர் எழுப்பி உங்களுக்கு விரோதமா எழும்ப வைப்பாரு. சோர்ந்து போக கூடாது. இதெல்லாம் தேவனுடைய திட்டமா இருக்கலாம். ஆண்டவர் சிலர் மேல சீமையை கல்லெறிந்து தாவீதை குற்றப்படுத்தினது போல சிலர் எழும்புவாங்க. இதெல்லாம் உங்க உயர்வுக்கான காரணமா இருக்கலாம். சிலருக்கு இருக்கலாம். அதனால சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஆண்டவர் கூடயே இருங்க. நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள்ல உயர்த்துவார். யோசேப்பை போல உயர்த்துவார். யோசேப்பை போல ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பாக நீங்க சோர்ந்து போகக்கூடாது. என்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி நடத்திட்டாங்களே, இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே, அதனால நான் சபைக்கு வரமாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்போ ஆண்டவர் நடத்துகிற பாடங்கள் வித்தியாசமா இருக்கும். தாவீதை ராஜாவாக உயர்த்துகிறதுக்கு முன்பாக ஆண்டவரே சவுலை பகைக்க வைத்தார்.
சவுலை பகைக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணத்தை ஒரு பெண்கள் பாடின, சகோதரிகள் பாடின பாடல் தான் சவுல் தாவீதை காய்மகரமா பார்க்க வச்சது. தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. அப்பா எனக்கு என்ன 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. அன்று முதல் காய்மகரமாய் பார்த்தான். இந்த சவுல் துரத்த துரத்த தாவீது உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறான். அப்ப அவன் கூட இருக்கிறவங்களே விரோதம் எழும்புனாங்க. அவரே சொல்லுவாரு, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை என் மேல தூக்கினான். அவனுக்கு உபவாசித்து அழுதேன், நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சேன். ஆனா அவன் தான் எனக்கு விரோதமா இருந்தான். ஆனா பாருங்க, தாவீது உருவாக்கப்பட்டு மேலே எழும்பி வருகிறார். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். இதை பார்க்கிற சகோதரா, சகோதரி, உங்க குடும்பத்தார் விரோதமா எழும்புறாங்களா? சுற்றுப்புறத்தார் எழும்புகிறாரா? சபை மக்கள் எழும்புறாங்களா? சந்தோஷப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. கர்த்தாவே, இவங்களை நீங்க எனக்கு தூஷிக்கிறதுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், இவங்களை நான் உருவாக்குறதுக்காய் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வெட்கப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமா ஒரு பெரிய அற்புதம் செய்வார். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், பலர் அவமானப்படுத்தும் போதுதான் எழும்புவாங்க, அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி குறை சொல்லும் போதுதான் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இந்த பாதைகள் தேவனால் நியமிக்கப்பட்டது. நீங்களும் இந்த வசனத்தை ஒரு நாள் சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்ப நம்ம குடும்பத்தை எல்லாம் காக்குறதுக்கு கர்த்தர் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். நீங்களும் சொல்வீங்க, நிச்சயமாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நெருக்கங்கள், சூழ்நிலைகள், குடும்பத்தாரால், மற்றவர்களால் அவமானங்கள், வேதனைகளை சகித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உடைய கரம் இருந்து அவர்களுக்கு நீர் கொடுத்த திட்டத்தை, ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.